ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண ஸ்டைல் உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கருவேப்பிலை, அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா யாவ் மகாவோட சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இது காரம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தனி மிளகாத்தூளில் வேறு எந்த விதமான பொருளும் சேர்க்காததுனால காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம யாவ் மகாவோட கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணால் நெஞ்சரிச்சல் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நம்மளது அப்படி கிடையாது. இது டைஜஷனை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கான பொருட்களுமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மற்ற கடையில் வாங்குகிற கரம் மசாலா மாதிரி நிறைய யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும், நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புரோட்டாசி அதுமா நான்வெஜ் ஃப்ளேவர் வருது, என்னடி பண்ணுற? யாவ் மகா மசாலா யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இப்படி வருது. உங்களுக்கும் வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள்.